தேர்ட் இயர் நம்மளுக்கு என்னங்க 1195. ஸோ 2 பேலன்ஸ் எவ்வளவுங்க நம்மளுக்கு இங்கே எவ்வளோ சேல்ஸ் பண்ண மிஷினரியோட ஓகேவா. அப்போ அந்த சேல்ஸ் பண்ண மிஷினரிக்கு இப்போ என்ன வேல்யூன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்ல சேல் பண்ணிருக்கோம். எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6800க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். One, two, three, four, five, 6 months use for 8100 into 10% into 6 divided by 12. புரிஞ்சுதா? இப்போ டெப்ரிசியேஷன் கால்குலேஷன்ஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது 1/4 அப்படிங்கும்போது 10,000 ருபீஸு. அதில் டெப்ரிசியேஷன் வந்து 10,000 போக வேல்யூ செகண்ட் இயரில் 9,000 இருக்குது. அதில் வந்து 9,900 போக தேர்ட் இயருக்கு 8,100 இருக்குது. 8,100 வந்து ஹோல் இயருக்கு அதில் 617 நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னால 6 டிவைடட் பை 12 போட்டுக்கிறோம். 405 வருது. இப்போ மிஷினரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 17,985 மிஷினரோட வேல்யூ என்னங்க 7,695. ஓகேவா? இப்போ நம்ம சேல்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6,800. ஸோ லாஸில் தான் சேல் பண்ணியிருக்கோம். எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 895. ஸோ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அதை அக்கௌண்டிங் பண்ணிடலாமா? ஓகேவா? இதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம், அக்கௌண்ட் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? இப்போ சேல்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருங்க, எப்போ சேல்ஸ் பண்ணால் 1795 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே பேங்க் வருமா? பேங்க் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோங்க? 6,800க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லாஸ் என்ன வருதுங்க? 895 வருதா? அப்போது P&L அக்கௌண்ட். P&L அக்கௌண்ட் எவ்வளோங்க? 895.
ஓகேவா? ஸோ அதுக்கு டெப்ரிசியேஷன் அந்த மெஷினரியில் ஃபஸ்ட்டு மெஷினரியில் 1/4க்கு மட்டும்தான் டெப்ரிசியேஷன் இப்போ கிளைம் பண்ணியிருக்கோம். எவ்வளோங்க? 405. ஓகேவா? ரிமைனிங்க்கெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். எதுக்கு 40,000ல் இந்த 10,000க்கானதை மட்டும் முடிச்சிருக்கோம். 30,000க்கானது அப்படியே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போடும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு பை பேங்க் இது வந்து உங்களுக்கு சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க புரியறதுக்காக. சேல்ஸு இது வந்து லாஸு, இது வந்து 1/4 மிஷினரோடது மட்டும் வரணும். ஸோ இப்போது அந்த இயரோட க்ளோசிங் நம்மளுக்கு 31st 12/95 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ க்ளோசிங் பண்ணும். அப்போது டெப்ரிசியேஷன் அப்போ அந்த ஃபஸ்ட்டு மிஷினரியோட 3/4 போடணும் இல்லையா? 1/4 தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ செகண்ட் மிஷினரிக்கு போடணும், அதே மாதிரி தேர்ட் மிஷினரிக்கு போடணும். இது எல்லாமே ஃபுல் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு நம்ம வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இங்கே 36,000 பார்த்துட்டோம் இல்லையா? அப்போது இங்கே போட்டுடலாமா? தெரியுது இல்லை அப்படின்னா மிஷினரிக்கு இதே மாதிரி 30,000க்கு ஃபஸ்ட் இயரில் டெப்ரிசியேஷன் 3,000 போடுறோம். அப்போ நம்மளுக்கு இங்கே தெரியுதா? 3,000 போடுறோம். அப்போ இங்கே என்ன வருங்க? 27,000 வருமா? ஸோ செகண்ட் இயரில் இங்கே டெப்ரிசியேஷன் 2,700 சார்ஜ் பண்ணுறேன். எப்படிங்க? 10% ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தடில் அப்படிங்கிறப்போ. ஓகேவா? ஸோ அப்போது 27,000 மைனஸ் 2,700 எவ்வளோ வருதுங்க? 24,300 வருது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு என்னங்க? 10% தேர்ட் இயருக்கு சார்ஜ் பண்ணும். 2,430. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? பேலன்ஸு 24,300 21,870. இப்போ டெப்ரிசியேஷன் இந்த அமௌண்ட் வரணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிஷினோட வேல்யூ நம்மளுக்கு 36,000 செகண்ட் இயரில் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த இயரில் டெப்ரிசியேஷன் செகண்ட் இயருக்கு டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் இயர் வரும்போது நம்மளுக்கு ஓப்பனிங்கில் 32 இருக்குது. இதில் வந்து 1/4 என்ன பண்ணிட்டோம்? சேல்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதை வெளியே எடுத்துட்டோம். இப்போது தேர்டு இயருக்கு மிஷினரியோட வேல்யூ இந்த 3/4 வேல்யூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 24,300. ஸோ இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம், உங்களுக்கு இந்த மெத்தட்லையும் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு 10% அப்படின்னு போட்டோம்னா என்ன வருங்க? 2,430 வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 2,430. இப்போ பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மிஷினரிக்கு நம்ம போட்டுடலாம். இது ஃபஸ்ட் மிஷினரிக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்துருச்சு இல்லைங்களா? தேர்ட் இயருக்கு. அதே மாதிரி செகண்ட் மிஷினரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணி 19,500ல் 19,050 போக இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,500 மைனஸ் 950 போக பேலன்ஸ் எவ்வளோ வருதுங்க? 17,550. ஓகேவா? இதில் 10%. ஓகேவா? இது வந்து செகண்ட் இயர். இப்போ இதுக்கு டெப்ரிசியேஷன் வந்து தேர்ட் இயருக்கு பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வருங்க? 1750. ஓகேவா? இது டெப்ரிசியேஷன். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் எடுத்துக்கணும், இந்த அமௌண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதே மாதிரி தேர்டு மிஷினுக்கு. ஓகேவா? தேர்ட் மிஷினுக்கு எப்போ பண்ணியிருக்கோம்? 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதில் 500 வந்து செகண்ட் இயரில் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அது போக மிஷினரோட வேல்யூ 9,500. அப்போ தேர்ட் இயரில் நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணும்போது 10% அப்படிங்கும்போது என்ன வருங்க? 950 வருமா? இது வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட். அப்போது நம்மளுக்கு இதுக்கு 2,430 வந்துருச்சு. செகண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 17,550க்கு 10% போது 1,750. இப்போ தேர்ட் இயரில் 9,500க்கு 10%. அப்போது 950.
ஓகேவா? ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு அவைலபிளாக இல்லை, அவ்வளோதான். ஸோ அகெயின் ஒரு பர்ச்சேஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க? 59,450 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக லெஸ் பண்ணலாம். 59,450 மைனஸ் 6,800 மைனஸ் 895 minus 405 minus 2430 minus 1750 minus 950. So, இப்போ 46,220. ஸோ இந்த இடத்துல பாருங்க 1755. அப்போது போடும்போது நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 46,215. ஸோ 59,450. ஓகேவா? ஸோ இது பேலன்ஸ் என்னங்க நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டியது. ஸோ பை பேலன்ஸ் இதுதான் நம்மளுக்கு என்னங்க பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.